அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சர்வீஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டாப்பிக்கை பற்றி மிக அற்புதமான மிக சிறந்த லீடர் ஒருத்தர் மிஸ்டர் காவேரி பேச போகிறாங்க. பிஃபோர் தட் நம்ம வழக்கம் போல நம்ம ப்ரேயருக்கு போவோம். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளஸ்ஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்திற்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து ஓபோனோபோனோ பிரேயர். இது கவனச்சிதைவு இல்லாமல் உணர்வு பூர்வமாக செய்யணும். மை டியர் மணி, ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. மை டியர் மணி, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
தேங்க்யூ. அடுத்து வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர், நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்தெடுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் வம் வம்
அடுத்து மணிபூரம், தொப்புள் கொடிக்கு மேலே, நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம் ரா இம், ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம். 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 அடுத்தது அநாகதம், நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம் யா இம், எம். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு யம். 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 அடுத்து விசுக்தி, இடம் தொண்டைக்குழி, நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், பிஜமந்திரம் ஹம் ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம். 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 அடுத்து ஆக்னா, நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் கருநீலம், பிஜமந்திரம் ஓம் ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம். அடுத்தது சகசாரா, உச்சந்தலை, உச்சியில, நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், பிஜமந்திரம் ஔம் ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம். ஹௌம்.
இப்போ நார்மல் மூச்சு, மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாரும் முதல்ல இந்த தண்ணீரை குடிக்க கேட்டுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான தலைப்புல வந்து மிஸ்டர் காவேரி அவர்கள் பேச போறாங்க. ஸோ வித்வுட் மச் வேஸ்டிங் டைம், ஐ இன்வைட் மிஸ்டர் காவேரி. எல்லோருக்கும் உற்சாகமான மார்னிங் மார்வல் தான். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே, சரி. இப்ப எல்லாருக்குமே வந்து வெயிட் பண்ண முடியுமா? நான் என்னோட தலைப்பு என்ன பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் வின் அப்படின்றத பத்தி பேச போறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அடுத்தவங்களுக்கு வந்து நீங்க வெல்ல முடியும், உங்களால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றதோட நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம்னா, ஐ கேன் அப்படின்னு சொல்லலாமா? எல்லாரும் உற்சாகமா ஐ கேன் சொல்லலாமா? ஐ கேன் ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உற்சாகமான இந்த காலையில எந்திரிக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனாலும் கிட்டத்தட்ட டோட்டலா 200-240 நாளை தாண்டி எல்லாருமே உற்சாகமா காலை நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். இன்றைக்கு மார்னிங் மார்வல் கூட கிட்டத்தட்ட 100 நாளை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Recording in progress. இந்த புக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் வின். சேவ்கரே அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அமெரிக்காவுடைய குவாலிட்டி லேர்னிங் சிஸ்டம். ஆடிபிளா இருக்கா? சவுண்ட் இருக்கு? எஸ் சார், எஸ் சார். ஓகே. குவாலிட்டி லேர்னிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிர்வகித்து நடத்திட்டு இருக்கிறாரு. பெரிய ஒரு கல்வியாளர், ஒரு பிசினஸ் அட்வைசர், செல்லர் அப்படின்ற ஒரு பல நிலையில இருந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறார். அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றி உணர்வு அப்படின்றத பத்தி நாம இப்ப நிறைய பேசிட்டோம். அவரு கூட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நன்றி உணர்வு பத்தி தான் பேசுறாரு. பல பண்புகளை வந்து அவர் வச்சிருக்கிறார். அப்போ நமக்கு முதல்ல நான் வந்து இந்த கடவுளுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பேச வச்ச எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். மேலும் என்னை தினமும் உற்சாகப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிற என்னுடைய மனைவிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உறுதுணையா இருந்து பக்குபலமா செயல்படுத்தி கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அது போல அவரு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்னுடைய அற்புதமான ஆலோசனை கொடுத்து நடக்கிற அவருடைய மனைவிக்கு அந்த புஸ்தகத்தை வந்து காணிக்கையாக்கணும்னு சொல்றாரு. அப்போ 2002ஆம் ஆண்டு வந்து தமிழ்ல வெளிவந்த முதல் எடிஷன். பல ஆண்டுகளாக பல நாடுகள்ல பல மொழிகள் இருந்தாலும் தமிழ்ல வெளிவந்தது. அதுல வந்து ஒரு 8 பகுதிகளா வந்து வச்சிருக்கு. அப்ப இந்த 8 பகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, மனநிலையின் முக்கியத்துவம். மனநிலையின் முக்கியத்துவம் சொல்றாரு. அடுத்து சக்சஸ் பத்தி சொல்றாரு. அப்புறம் மோட்டிவேஷனல், சக்சஸ், உள்மன பாதுகாப்பு, இலக்கு, பண்பு, நோக்கங்கள், இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் சொல்றாரு. அப்போ ஒரு புக்கு வந்து பிரபலம் அடையுது அப்படின்னா, சமையல் குறிப்பு பிரபலம் அடையுது அப்படின்னு சொன்னா அதுல என்ன மிக்ஸ் பண்றாங்க? அன்றாட உணவு சாப்பிட வேண்டிய ஒரு கட்டத்தரம் இருக்கும். அதுல என்னென்ன இன்கிரியன்ஸ், என்னென்ன பொருட்கள் கலந்தாதான் அந்த உணவு சரியா இருக்கும். மெட்டீரியல் ஒண்ணுதான், ஆனா அதுல கலக்கிற அந்த கலவைக்கு தகுந்த மாதிரி பேர் இருக்கு. அரிசியை எடுத்து தோசை பண்ணலாம், இட்லி பண்ணலாம், பொங்கல் பண்ணலாம், சாதம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அதுக்கு கலக்கிற அந்த கலவையின் படி அந்த ஆஹ், நிலை வந்து அதை பத்திதான் அவங்க சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும்னு சொல்றாரு, அதையும் கூட சொல்றாரு. ஒரு பகுதியை நீங்க படிச்சுட்டீங்க, அந்த பகுதியில ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாயிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த பகுதிக்கு போகலாம். ஏதோ தொடர்ந்து நாம வந்து புக்கை படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒவ்வொரு பகுதியா நாம வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல என்ன சொல்றாருன்னா, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பகுதியில நீங்க ஒரு விஷயத்த படிச்சுட்டீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இது யாரிடமாவது, கணவன் மனைவி இடத்திலோ, மனைவி கணவன் இடத்திலோ, பிள்ளைகள் இடத்திலோ, நல்ல நண்பர்கள் இடத்திலேயோ அதை பகிர்ந்துக்கணும்னு சொல்றாங்க. அப்படி பகிர்ந்துக்கணும் போது நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் கிடைக்குது, பலவீனங்கள் எல்லாம் போய் ஒரு உற்சாகம் வந்து வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. அதே போல இப்ப நாம ஒரே ஒரு கருத்தை நாம வந்து வெளிப்படுத்த நம்ம சொல்றோம் அப்படின்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு ஒரு மாற்று ஒப்பீனியன், அவங்க சொல்ற கருத்து ஆமா அப்படின்ற மாதிரி அல்லது அவங்க ஏதாவது மாற்று கருத்து சொல்லுவாங்க, இது அப்படி இல்லைங்க, இது இப்படி இல்லைங்க, இப்படிதாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மாற்று கருத்து சொல்லலாம். அப்போ அதன்படி வந்து நாம பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே போல ஒரு மனப்பாங்கு எப்படி இருக்கணும், மனப்பாங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனப்பாங்குக்கு ஒரு கதை இருக்கு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பலூன் வித்துட்டு போறார். எல்லா பலூனுமே வந்து ஒரு ஏழை பையன் வந்து என்ன சொல்றாருன்னா, சார் கருப்பு பலூன் வந்து பறக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பறக்கும் தம்பி, அந்த எல்லா பலூன்லயுமே வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா காத்து தான் சொருகிறோம், காத்த சொருகிதான் அந்த பலூனை வந்து வெளியே விடுறோம். அதே போல அந்த கருப்பு பலூனா இருந்தா கூட அதுக்குள்ள காத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால முடியாது, என்னால ஆக, நான் இப்படி இருப்பேன் அப்படி இருந்துருவேன், நான் இது பண்ணியிருந்தா இருக்கும், அப்படி பண்ணியிருந்தா இருக்கும், நான் கத்துக்கிட்டா இருக்கும், நான் படிச்சிருந்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைச்சுக்கிட்டு. அப்போ கருப்பு பலன் கூட பறக்கும் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை இல்லாம உயரமா நினைச்சு போனோம் அப்படின்னா எல்லாராலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது, இந்த ஒரு 3 விஷயம் நம்மளுக்கு வேணும்ன்ற செயல் வடிவம் கொடுக்கணும்ன்ற
3 விஷயம் வந்து செயல் வடிவம் கொடுக்கும். என்ன திட்டத்தை செலவத்தை கொடுக்கணும்னா, நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள், என்ன சாதிக்கலாம் நாம, அத எப்படி சாதிக்கணும், எதை சாதிக்கணும், எப்படி சாதிக்கணும், எப்பொழுது சாதிக்கணும், இப்ப செய்யாம எப்ப செய்யறது, காலம் கடந்து கொண்டு போறதா இல்ல உடனடியா செய்யறதா அப்படின்றத நாம நினைக்கணும், எழுதணும். அதே போல திட்டமிடுதல் என்ன சொல்றாங்கன்னா, 3 திட்டங்கள் இருக்கணும். இந்த இடத்தை விட்டு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த இலக்கு எவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்குக்கு திட்டத்தின் படிநிலைகள் எப்படி கடந்து போக போறோம், அந்த இடத்தை எப்படி அடைய போறோம், என்ன திட்டம் நம்ம வச்சிருக்கோம், அந்த திட்டம் இல்லாம கடந்து போயிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. 10 அடி போகணும், 100 அடி போகணும் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து எடுத்து வச்சுதான் போகணும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு இது இன்னைக்கு வந்து நேஷனல் ஹைவேஸ் வந்து போட்டுட்டாங்க, நிறைய நேரம் வந்து மிச்சம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனாலும் ஏன் டோல்கேட் வச்சிருக்காங்க, இடையிடையே டோல்கேட் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா பராமரிப்பு செலவு, ரோடு பராமரிப்பு செலவு, வாகனம் பண்றதுக்காக வேற விஷயங்கள் அப்படின்னு ரோடுக்கு வச்சிருக்காங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில சில தடைகள் வருது அப்படின்னு சொன்னா அந்த தடைகளை மீட் அவுட் பண்ணி தான் போகணும் அப்படின்றத அந்த தடை கற்கள் மீட் அவுட் பண்ணி தான் நம்ம போகணும். இதுக்கு நிறைய இலக்கு, அதே போல மாயாஜாலம், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அருமையா வந்து சொல்லி கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த கால அட்டவணை வேணும், இலக்கு வேணும், திட்டமிடுதல் படிகள் வேணும், 3வது வெற்றிகரமான கால அட்டவணை உறுதி செய்யும். இதெல்லாம் உண்மையா இல்லையா? அந்த உண்மை அப்படின்னா நாம அமுல்படுத்துறது தான் நிரந்தரமான உண்மைன்னு சொல்றோம். அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து ஏங்க தோல்வி அடைகிறாங்க, இவ்வளவு விஷயமும் இருக்கு, ஆனா ஏன் தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா திறமையின்மையோ அறிவின்மையோ இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா அதை செய்யறதுக்கு விரும்புறது இல்லை. இதை நம்ம கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லை. அதே நேரத்துல ஒரு வழிகாட்டுதல் இல்லை. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காலையில எந்திரிச்சு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு உட்கார்ந்து கிட்டத்தட்ட 100 நாளா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற செந்தில் சாருக்கு மிகப்பெரிய நன்றி நாம சொல்லணும். ஏன்னா நாம கொஞ்சம் தொய்வடைந்தாலும் அவர் தொய்வில்லாம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். அப்ப அவருடைய இலக்கு எங்க போறோம் அப்படின்ற திட்டம் போட்டு வச்சிருக்காரு, இலக்கு பண்ணி வச்சிருக்காரு. திட்டமிடுதல் பண்ணி எப்படி திட்டம் பண்ணணும், எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஈயடிச்சாங்க காப்பி இல்லாம அதுல இருந்து சிலவற்றை கற்றுட்டு அதுக்குன்னு ஒரு பாணியை எடுத்து அதை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அப்படின்னு அது மாதிரி நம்மளுக்கும் ஒரு திட்டம் வந்து இருக்கணும். அப்படின்னா அந்த அர்ப்பணிப்பு கண்டிப்பா வந்து இருக்கணும். ஒண்ணு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, 2வது வந்து வழிகாட்டுதல் இல்லை, 3வது அர்ப்பணிப்பு இல்லை. அதே போல ஒழுங்காவும் செய்யறது அப்படின்னா வெற்றி ஆக முடியுமா? அப்ப இதெல்லாம் வந்து நாம தவிர்க்கணும். எப்படி தவிர்க்கணும்? இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில நம்மெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து அந்த விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கு. ஆனாலும் அதை எடுத்து தொடர்ந்து மனோபாவத்தோட செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்க அக்கௌண்டபிலிட்டி பார்க்கணும்னு சொல்றோம். அப்படின்னா அதை நன்றி உணர்வோட நாம இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 100 நாளா கடைபிடிச்சு பழைய செஷன்ல இருந்து 240 நாள் கிட்டத்தட்ட. அப்படின்னா நாம எல்லாம் வெற்றியாளர் தானே. அப்ப
யூ கேன் அப்படின்னு சொல்றது ஐ கேன், நம்மளால வெற்றி அடைய முடியும். அப்போ மனிதன் தனது மனநிலையை மாற்றிக்கொள்வதா வெற்றிக்கு காரணமே என்ன சொல்றாங்க, தனது மனநிலையை மாற்றிக்கொள்வதன் மூலமாகத்தான் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்தினுடைய வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்ற நபர் இந்த தலைமுறையில மனிதனுடைய மனநிலையை கொள்ளுவதன் மூலம்தான் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சு. இப்ப எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, யாரு வேணுங்க? மக்கள் வேணும் இல்லையா? இந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க, நிறைய புக்கு கூட வந்துருக்கு. என்ன சொல்றாங்க, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, மற்றதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை விட இன்றைய காலகட்டம் என்னை போயிட்டு தொடர்பு தான் உங்களுடைய மூலம். தொடர்புல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு இந்த நன்மையான விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்பு நெட்வொர்க். இன்னைக்கு 500 இருந்து 1000 பேர் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க செய்யற காரியங்களை 500 இருந்து 1000 பேருக்கு நீங்க பிரிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க செய்ய வேண்டிய வேலை தொடர்ந்து நடந்துரும் அப்படின்னா இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டு தான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அப்போ நமக்கு யாரு தேவை அப்படின்னா குவாலிட்டியான பீப்புள் வேணும். குவாலிட்டியான பீப்புள் எப்படி, மக்கள் தரமான மக்கள் எப்படியா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனநிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாடிக்கையாளர்களுக்கு சேவை பண்ணணும், கஸ்டமர் சர்வீஸ். அதே நேரத்தில் விற்பனை திறன், செயல்முறை திட்டம், பல்வேறு பயிற்சி முகாம். தெரிஞ்சுக்கல விஷயமே தெரிஞ்சுக்கல, என்னால முடியல, நான் கத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த விஷயம் தெரியாது இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறத விட, இன்னைக்கு இருக்கிற அந்த டிஜிட்டல நம்ம கத்துக்கிறதுக்கு முயற்சி எடுத்தா பல்வேறு முகாம்கள், பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுது. இதே சேவுக்காக இந்த நான் கேள்விப்பட்டேன், கோயம்புத்தூர்ல ஒரு செஷன் நடத்தினாரு. அந்த செஷனுக்கு 12,000 ரூபாய், கிட்டத்தட்ட 2000 நான் கேள்விப்பட்டேன். 12,500 ரூபாய் அன்னைக்கே ஃபீஸ் வாங்கி ஒரு 3 hour செஷன் நடத்திருக்காங்க. அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான செஷன் உலகம் முழுக்க நடத்திருக்காங்க. அப்படின்னா அவங்க அவ்வளவு பேரும் காசு கொடுத்து அதை கத்துக்கணும் ஒரே இடத்துல, அந்த மாதிரி பல்வேறு கூட்டங்கள், பல்வேறு செலவு பண்ணி கத்துக்கிட்டாங்க. அப்படி கத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு அந்த வளர்ச்சி நிலைக்கு தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பாயிருக்கு. அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற இந்த மார்னிங் மார்வல் நிகழ்ச்சியில எத்தனை ஆயிரங்கள் செலவு பண்ணிருக்கிறோம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். சோ இலவசம் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்றாங்கன்னா, அத ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு வந்துச்சான்னு தெரியல, என்ன சொன்னாருன்னா, இலவசம் சொல்லி போட்டாங்களாம். ஒரு சர்க்கஸ் பாக்குறதுக்கு இலவசமா வாங்க, அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ஆகுமா போகுமா அப்படின்னு ஒரு பணம் பிக்ஸ் பண்ணாங்க. பணம் இவ்வளவு டிக்கெட் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணதையும் வரலையா, சரி அதுவும் வரலையா. 3வதா என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்குமே இலவசம் அப்படின்ட்டாங்க. சரி எல்லாரும் வந்துட்டாங்க. உள்ள வந்துட்ட பிறகு அந்த சர்க்கஸ் பார்க்கணும், பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு உச்சகட்டத்துல ஒரு சிங்கத்தை திறந்து விட்டாங்க. அந்த சிங்கத்தை திறந்து விட்டதையும் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க தப்பிச்சு போகணும்னா 1000 ரூபாய் கட்டிட்டு டோக்கன் வாங்கினீங்கன்னா வெளியே போலாம் அப்படின்ட்டாங்க. என்னாச்சுங்க, இலவசம்னா கும்பலா வந்துடுறாங்க. ஆனா அதுக்கு ஒரு தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா மக்கள் முதல்லயே தயங்குறாங்க. ஆனா இக்கட்டான ஒரு நிலை உள்ள வந்துட்டோம், நம்ம அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு சிங்கம் நம்மளை துரத்துது, எப்படியாவது தப்பிச்சு உயிர் தப்பி போயிடணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வெளியில வந்துட்டாங்களாம். அது மாதிரியான மக்களா தான் இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, இதை நாம மாத்திக்கணும்.
அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருனாக்கா, ஒருத்தர் பல்ஸ் பாஸ்கல் பல்ஸ் பாஸ்கல் பிரெஞ்சு நாட்டு தத்துவ மேதை கிட்ட போய் கேட்டாங்க. அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார், எனக்கு மட்டும் உங்களுடைய மூளை இருந்தா நான் சிறந்த மனிதனா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு மூளை இருந்தா நான் வந்து சிறந்த மனிதனா வந்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், முதலில் நீங்க சிறந்த மனிதராக இருங்க. நீங்க சிறந்த மனிதராக இருந்தா என்னுடைய மூளை உங்களுக்கு வந்துடும். முதல்ல அவருடைய மூளைய வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லல. நாம சிறந்தவர்களா இருந்தா அந்த அத்தனை பலன்களும் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கறதுதான் இதனுடைய கருத்து. அப்போ ஆஹ் ஒரு கோபுரம் 190 அடி உயரம் இருக்கு. ஈபிள் டவர் பார்த்திருக்கிறோம், நிறைய அந்த பின் டவர் இதெல்லாம் வந்து படத்துல பாக்குறோம் இல்லையா. அப்புறம் துபாயில் இருக்கிற ஆஹ் இந்த புர்ஜ் கலிஃபா அந்த மாதிரி நிறைய தூண்கள் வந்து நிக்குது அப்படின்னா, அந்த தூண் உயரமா நிக்குது அப்படின்னாவே இன்றைக்கு அஸ்திவாரம் வந்து சாங்கிறாங்க. புர்ஜ் கலிஃபா அஸ்திவாரம் சாங்கிறாங்க. அப்ப 190 அடி உயரம் இருக்கிற ஒரு கோபுரம் 10,884 டன் வெயிட் இருக்கு. அது எப்படி தாங்குது அப்படின்னா, 10,800 டன் வெயிட்ல 6,349 டன் பூமிக்கு அடியில இருக்கு. அந்த பேஸ் தான் மேல வந்து தாங்குது, 190 அடி உயர கோபுரத்தை தாங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 60% அஸ்திபாரம் வந்து கீழே பூமியில இருக்கு. பேஸ் என்ன அப்படின்னா ஆட்டிடியூட் அப்படின்றாங்க. அப்போ நம்முடைய ஆட்டிடியூடுக்கு அதிகப்படியான நேரத்தை செலுத்தி அதை கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சரியா நாம வந்து ஸ்ட்ராங்கா நிற்போம், எடுத்ததெல்லாம் வந்து சக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கறதான் இதனுடைய. அப்ப இதுக்கு ஒரு உலகம் என்ன சொல்றாருன்னா, ஒரு விவசாயி மனோபாவங்களுடைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. விவசாயி ஒருத்தர் வந்து நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு, நிறைய விளைச்சல் வரும், எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஞானி ஒருத்தர் ரொம்ப வர்ற, அவர் வந்து சொல்றாரு, அருமையா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பரவாயில்ல, ஆனா உங்களுடைய கட்டை விரல் சைஸ்ல நீங்க வந்து ஒரு பயிரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த நகரத்தையே விலைக்கு வாங்கிடலாம். அதே போல ஒரு கையளவு பயிரத்தை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்டையே வந்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, பயிரம் வேணுமே, கட்டை அளவு இருந்தா நம்ம நகரத்தையே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அந்த விவசாய தோட்டத்தை வித்துப்புட்டு அடுத்த நாள் வியாபாரம் பண்ணிட்டு அந்த வைரத்தை தேடி கிளம்பிட்டு ஆப்பிரிக்கா நாடு பூரா தேடினாரு, ஐரோப்பிய நாடு பூரா தேடினாரு, எல்லாம் தேடினாரு. ஆனா வைரம் கிடைக்கல. கடைசியில நொந்து போய் கடைசியில் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி. ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விவசாயி வந்து அந்த அதே ஞானி வந்து திரும்ப வரும்போது அவர் சொல்றாரு, எப்படிப்பா பணக்காரன் ஆயிட்டியா, வைரமெல்லாம் எடுத்தியா அப்படின்னு கேட்டா, அவர் போனவர் திரும்பவே இல்லைங்க அப்படின்னு அந்த விலைக்கு வாங்கின நிலத்தை வாங்கினவர் சொல்ற. சரி, இந்த புதுசா நிலத்தை விலைக்கு வாங்கினவர் என்ன பண்ணாரு, அந்த நிலத்து வழியா ஒரு ஓடை போயிட்டு இருக்கு. அந்த ஓடையில நிறைய கல்லுங்கள்லாம் இருக்கு. அந்த ஒட்டகத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணாருன்னா, அந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப அந்த மின்னல் அடிக்கும் போது என்ன ஏதோ பழி மின்னுதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த கல்லை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு
அப்ப அதை வந்து பார்த்தாராம் அந்த ஞானி, இது வந்து சாதாரண கல் இல்லப்பா, இது அருமையான வந்து வைரம், எங்கிருந்து எடுத்த அப்படின்னா அந்த ஓடையில இருந்து எடுத்த அப்படின்னு. அப்படின்னா அந்த ஓடையில அந்த ஒரு கல் மட்டுமே இல்லை, இந்த நிலம் முழுக்க வைரமாவே இந்த வைரத்தை எடுத்தீங்கன்னா இது நகரத்தை விலைக்கு வாங்கலாம், அல்லது வந்து நாடே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு போனேன். அவரு புரிஞ்சிக்காம இங்கதான் வைரம் இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டு, அப்ப உங்களுக்கு அந்த இது கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தியே எல்லாமே இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை நாம பயன்படுத்தாம இக்கரைக்கு அக்கறை பத்தி சொல்றாங்களா இல்லையா? இங்க இங்கெல்லாம் சரிப்படாதுங்க, இவங்கெல்லாம் வந்து ஒத்து வர மாட்டாங்க, ஊரே அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டயே சுத்தி 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 எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அந்த நம்ம காலடியிலேயே இருக்கிற அந்த பலன்களை விட்டுட்டு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை போயிடும். நாம இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறதுன்னு போயிடும். ஆனா அந்த அக்கறையில இருக்கிறான்ல, அந்த அக்கறையில இருக்கிறவனுக்கு எது அக்கறை? இந்த இடம் தான் அவனுக்கு அக்கறை. நாம அடுத்த இடத்த போய் பார்க்கிறோம், அவன் என்ன பண்றான், இங்க அருமையான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான், இந்த இடத்துக்கு வர்றான், நாம போயிடுறோம், அவன் வந்து இன்னைக்கு. இதுதான் இந்த கதையினுடைய சாரம். அப்படின்னா வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறைய நேரங்கள் வருமா, நிறைய நிறைய வாய்ப்புகள் வரும். ஆனா இது மாதிரியான ஒரு வாழ்க்கையில ஒரு முறை மட்டும்தான் ஒரு முறை மட்டும்தான் வரும். அந்த வாய்ப்புகளுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு மாடு பிடிக்க காளையை அடக்கணும், ஆனா அந்த வாழை பிடிச்சிதான் அடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஒரு ஜாண்டிக்கான ஒரு காளை மாடு வருது. அது என்ன பண்ண, இவர் குச்சி மாதிரி இருக்கிறதுனால அந்த மாடை அடக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, 3 மாடு சான்ஸ் கொடுக்குறாங்க, 2வது மாடு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டார். அப்புறம் 2வது ஒரு மாடு வருது, அந்த மாடை போய் தொட்டு பாக்குறாரு, அதை தூக்கி போட்டுருந்தார். சரி அதையும் விட்டுறாரு. 3வது மாடு அப்படியே வந்து போய் அப்படியே வருது. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாடை பிடிச்சிடலாம், நம்மள சோர்ந்து போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அந்த மாட்டுக்கு வாழே இல்லை. அது மாதிரி இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பலத்த காளை மாட முதல் சான்ஸ்லயே முதல் வாய்ப்பிலேயே நாம வந்து பயன்படுத்திக்கிட்டோம், செய்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய வெற்றிகளை வந்து அடையும். அடுத்த வாய்ப்பு வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம்னா பால் இல்லாத மாடு மாதிரி. ஸோ கிடைச்சிருக்கிற வாய்ப்புகளை நாம் வந்து சரியா பயன்படுத்திக்கிறது, நல்ல மனப்பாங்குகளை வளர்த்துக் கொள்வது அப்படின்னு அப்படின்னா ஒரு விஷயத்த பாக்குறோம். என்ன பாக்குறோம்னா, அப்படி இல்லை, அப்படி இல்லைங்க, அப்படி இருந்தா இருக்குங்க, இப்படி இருந்தா இருக்குங்க, இவரெல்லாம் சரியா சொல்லலைங்க, சரியா பேசலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைய பாக்குறத விட்டுட்டு அந்த ஒரு விஷயத்துல நல்ல விஷயத்தை நாம் வந்து பார்க்கணும், நல்லதா பார்க்கணும். இந்த ஆண்ட்ரூ கார்னகி அப்படின்ற அமெரிக்கா நிறைய புக்கெல்லாம் கூட எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரரா இருக்கிறாராம். ஆனா அன்னைக்கு அந்த வேலை தேடி அமெரிக்கா வரும்போது சின்ன 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 சாதாரண வேலை மட்டும்தான் செய்ய முடிஞ்சுச்சா, செஞ்சார். அப்ப அந்த சின்ன சின்ன வேலைகளை அவரை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா சிறுக 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 சேர்த்தி வச்சு
பெரிய ஒரு இரும்பு கம்பெனியினுடைய முதலாளி ஆயிட்டாங்க. அப்ப நாம எடுத்ததுமே பெருசா பிடிச்சிடலாம், பண்ணிடலாம் அப்படின்றத விட சிறுக சிறு சின்ன சின்ன விஷயங்களை நாம வந்து சரியா செய்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பெரிய வெற்றிகள் வந்து அடையலாம் அப்படிங்கிற வந்தோம். அப்படின்னா தங்கத்தை தோண்டணும். பூமியில தங்கம் இருக்கு. தோண்ட தோண்ட தங்கம் வருமா அல்லது மண்ணு வரும்? நிறைய மண் வரும். அந்த மண்ணுகளை தோண்டி எடுக்க எடுக்க சில தங்கங்கள் வந்து மண்ணிலேயே வந்து நிறைய டன் டன்னா மண்ணுகளை வந்து நாம பறிச்சு எடுக்கணும். அப்படி எடுக்கும் போதுதான் அந்த தங்கம் வந்து கிடைக்குது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நாங்க ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது ஒரு ஓடையில அந்த தங்க சுரங்கத்துல போகும்போது அந்த தங்கம் தயாரிக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டிப்ஸ் எல்லாம் வந்து அடிச்சுட்டு வர்றாங்க. கழிவு நீர் அது கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல வந்து ஜலிச்சு எடுக்கலாம் அப்படின்னா அந்த பாண்டல் எல்லாம் வச்சிருக்கு. அந்த ஜலிக்கிற அந்த கல்லடையெல்லாம் வச்சிருக்காங்க. உட்காந்து யார் வேணாலும் ஜலிச்சு அந்த மாதிரி உட்காந்து ஜலிச்சு வேஸ்டா போறதுல கூட அங்க தங்க. அது ஒரு பயிற்சி மாதிரி நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைச்சா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சின்ன சின்ன துகள்கள் கிடைச்சி பாட்டில போட்டு எடுத்து வந்து வச்சிருக்கோம். நிறைய அந்த மாதிரி போன எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம பண்ணோம். அதே நேரத்துல பாருங்க, சூரியன் வந்து ரொம்ப பிரகாசிக்குது. இப்போ கத்திரி வெயில்னு சொல்றாங்க. நிறைய வெயில் அடிக்குது, 100 டிகிரி 102 டிகிரி வெயில் எல்லாம் அடிக்குது, தாங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னா அப்போ நாம எதை தேடுறோம்? மரத்தினுடைய நிழலை தேடுறோம் இல்லையா? மரம் வச்சிருக்கிறாங்க. மரத்தினுடைய நிழலை நாம எப்ப தேடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான வெயில், தாங்க முடியாத வெயில் வருது அப்படின்னும் போதுதான் அந்த மரத்தினுடைய நிழலை வந்து நாம தேடுறோம். அப்படின்னா நாம கொஞ்ச நேரம் வெயில்ல நிக்கிறதுக்கு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு மரத்தை நிக்கிறோமே, அந்த மரம் எந்த அளவுக்கு அந்த வெயிலெல்லாம் தாங்கி நம்மளுக்கு நிழலை கொடுக்குது அப்படிங்கிறத நாம பார்த்தோமா? ஏதோ ஒரு மரம் வந்துருச்சு நிக்கிறோம் அப்படின்றதுக்காக பாக்குறமே தவிர, மற்ற எல்லா வெயில் அடிக்கிற நேரத்துல அந்த நிழலை தேடாத ஒரு நேரத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த மரம் இருக்கிறதும் தெரியறது இல்லை, அந்த நிழல் இருக்கிறதும் தெரியறது இல்லை. எதையோ பார்க்க வேண்டியது எதையோ போறோம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எப்ப நம்மளுக்கு தேவை இருக்கோ, வெயில் பலமா அடிக்கிற போது நிழலை தேடுற மாதிரி நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டோம், அதை தேடி நாம போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்பதான் அதை செய்வோம். 5 மணி செஷனுக்கு நாம வந்து உட்காரணும் அப்படின்னு சொன்னோம்னா எத்தனையோ நன்மைகள் பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ தீமைகள் பண்ணியிருக்கோம், எத்தனையோ உள்ளங்கள்ல நிறைய உற்சாகங்கள் கிளம்புது. அப்படி இருந்தாலும் நாம ஒரு பொறுமையா ஒரு செயல்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இது கத்துக்கிற ஒரு அருமையான இடம். பாத்தீங்களா? அடுத்தது, எந்த ஒரு விஷயமும் தள்ளி போடலாமா? தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்றேன். பெரிய சொல்றாங்கன்னா சின்ன குழந்தைங்களை கேட்டா நான் எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாக்க எல்லாத்தையும் பண்ணிடுவேன், படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டேன்னா எல்லாத்தையும் பண்ணிடுவேன், காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டேன்னா எல்லாம் பண்ணிடுவேன், அப்புறமே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் எல்லாரும் பண்ணிடுவேன், அப்புறம் வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னாக்கா நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன். கல்யாணம் ஆயிட்ட பிறகு குழந்தைங்க பிறந்துச்சுன்னா அதை நான் பண்ணிடுவேன். குழந்தைங்க பிறந்துச்சுன்னாக்கா குழந்தைங்க எல்லாம் படிக்கிறாங்க, அந்த குழந்தைங்க படிப்பு முடிச்சாக்கா நான் பண்ணிடுவேன். எல்லாம் தடைகளா இருக்கு. எப்பதான் நான் பண்றது அப்படின்னா கடந்து 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 போயிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி பிறகு பையன் குழந்தை பிறந்துருச்சு, பையன் பெரியவன் ஆயிட்டான், கல்யாணம் ஆகி போச்சு, பேர குழந்தைங்க வந்துட்டாங்க, அவங்க பேர குழந்தைங்க வந்துட்டாங்க. இப்ப நான் குழந்தையா இருக்கும் போது சொன்ன விஷயங்கள் பல தலைமுறையை தாண்டி
செய்திருக்கிறோமா? நேற்றுக்கு பில்கேட்ஸ் ஒரு இது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தோம், என்னுடைய 99% சொத்தை வந்து அநாத ஆசிரமங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அது மாதிரி ஒரு பங்களிப்பு வந்து பண்ணனாலதான் சிறப்பான மக்களா வந்து இருக்க முடியும், மக்களோட மக்களா நான் இருக்க போறேன்னு சொல்றேன். பணக்காரன் சொல்லிட்டு பணக்காரனாக தேடுறாங்க. ஆனா பணக்காரன் அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களோட மக்களா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி எப்போ நம்ம வந்து செய்ய போறோம்? காலம் கடந்து செய்ய போறோமா, இல்ல தள்ளி போட போறோமா, இல்ல இன்னைக்கே செய்ய போறோம் அப்படின்றத நாம வந்து பார்க்கணும். அடுத்தது உங்க பிரச்சனைகளை வந்து கணக்கிடாதீங்க, உங்களுடைய நன்மைகளை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்றேன். ஏற்கனவே சார்லாம் வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். மாயாஜால டெய்லி நாம ஜோனல் எழுதணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். ஒரு குடிகாரனை வந்து திருத்த வைக்கணும் அப்படின்னு நாம திருத்த வைக்க முடியுதா? சொல்லி கேட்டாலும் என்ன பண்றான், இன்னைக்கு கேட்கறான், சரிங்க கண்டிப்பா நான் வந்து குடிக்கிறதில்ல அப்படின்னு போறான். அடுத்த நாள் வந்து அவருக்கு ஒரு டெமோ கார்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 2 டம்ளர் எடுத்துக்காங்க, ஒண்ணுத்துல தண்ணி ஊத்திக்கங்க, இன்னொருத்துல ஆல்கஹால் டம்ளர். 2 டம்ளர்லயும் ஒரு மண்புழுவை போட்டுருங்க. அந்த தண்ணியில போட்டிருந்த மண்புழுவு என்னவா அப்படியே நீந்திட்டு இருக்கும். அந்த ஆல்கஹால்ல போட்ட மண்புழு அப்படியே சிதறி வெடிச்சு போயிருக்கும். அது மாதிரி நீ குடிக்கிற அந்த ஆல்கஹால்ல உன்னுடைய நன்மை செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப குடிக்காத, உனக்கும் கெட்டதல், உங்க குடும்பத்துக்கும் கெடுதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம சொல்லணும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உண்மையான கல்வி நாம எல்லாம் பெற்றுட்டோமா? பாடம் படிக்கிறோம், மார்க் வாங்குறோம். இப்பெல்லாம் பாருங்க, ரிசல்ட்ல எல்லாம் வந்து 600 எல்லாம் வாங்கி, அந்த காலத்துல 50%, 60% அப்படின்றதெல்லாம் போய் 100% வாங்க. அந்த பொண்ணு 600 வாங்கின பொண்ணு சொன்னது, நான் வந்து ரிசர்வ் பேங்க்ல வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கனவுல சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, நல்லா கத்துக்கிட்டோமா? கத்துக்கிட்டோம், படிச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. 2 பேரு விறகு வெட்ட போறாங்க, நல்ல வருமானம் கிடைக்குது. எவ்வளவு விறகு வெட்டுறாங்களோ அந்த அளவுக்கு. ஒருத்தர் 8 மணிக்கு போனா தொடர்ந்து 6 மணி வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆனா நிறைய விறகு எடுத்து முடிக்கல, பணம் வந்து அவருக்கு குறைவாகும். இன்னொருத்தர் வந்து கொஞ்ச நேரம் வெட்டுறாரு, அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், கொஞ்ச நேரம் வெட்டுறாரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஆனா அவர் நிறைய விறகு வந்து வெட்டுறாரு, நிறைய கூலி வாங்குறாரு. என்ன காரணமா இருக்கு? அவர்கிட்ட போய் ஓனர்கிட்ட சண்டை போடுறோம். 8 மணில இருந்து 12, 5, 6 மணி வரைக்கும் நான் வெட்டிட்டே இருக்கிறேன், எனக்கு கூலி கம்மியா கொடுக்குறீங்க. அவருக்கு வந்து வெட்டுறாரு உட்காந்துக்கிறாரு, வெட்டுறாரு உட்காந்துக்கிறாரு, நீங்க அதிகமா கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படின்னா அவரே போய் கேளு அப்படின்னு சொல்லி அப்ப அந்த நபர்கிட்ட வந்து கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஏப்பா நீ தொடர்ந்து வெட்டிட்டு இருக்கிற, நான் என்ன பண்றேன்னா கொஞ்ச நேரம் வெட்டுறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நீ பாக்குற. ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, கோடாரி எல்லாம் வந்து சாணம் பிடிச்சிட்டு இருந்தேன், சார்பன் பண்ணிட்டு இருந்தேன். கோடாலியை சார்பன் பண்ணி வெட்ட 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 அதிகப்படியான விறகு வந்து நான் வெட்டினேன், அதுக்குண்டான கூலி தான் வந்து ஓட்டர் அப்படின்னு சொல்ல. அந்த மாதிரி நாம ஷார்பன் பண்றோமா, நாம கத்துக்கிறோமா? நாம கத்துக்காம ஓட்டமா ஓடி 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 போய் ரிசல்ட் வரல அப்படின்னா காரணம் என்ன? அப்ப நாம ஷார்பன் பண்ணி
எந்தெந்த இடத்துல நாம கத்துக்கிறோமோ அந்தந்த இடத்துல அந்தந்த காலகட்டத்துல கத்துக்கணும். ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்றாங்க, பயிர் வைக்கிறாங்க, அறுவடை பண்றாங்க அப்படின்னா பயிரை மட்டும் வச்சுக்கிட்டு அறுவடைக்கு போய் நின்னோம்னா என்ன விளைச்சல் வரும்? அப்போ பூமியை வந்து சரி சரி பண்ணணும், அப்புறம் வந்து தண்ணி பாய்ச்சணும், பயிர் நடணும், அது மராமத்து வேலைகள்லாம் செய்யணும், களை எடுக்கணும், மருந்து அடிக்கணும், எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு இயற்கையா வந்து மழையும் பெய்யணும், வெயில் அடிக்கணும், எல்லாத்தையும் தாண்டி ஒரு காலகட்டம், ஒரு 3 மாசமோ 6 மாசமோ காலகட்டம் தாண்டி கடவுள் சரியான நிலையை உண்டாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கிற அந்த சூழ்நிலையில நாம போய் அறுவடை பண்ணணும்னா நிறைய விளைச்சல் இருக்கு. அப்போ நாம செய்ய வேண்டிய காலகட்டத்துல செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா சரியான அறுவடை வந்து எடுக்க முடியாது. ஸோ நேரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, அதனால ஒரே ஒரு பாயிண்ட் போறேன். உங்களுக்கு என்று உயர்ந்த சுயமதிப்பை வளர்த்து கொள்ளணும்னு சொல்றேன். அந்த சுயமதிப்பை வளர்த்து கொண்டு சொல்றாங்கன்னா இவரு போய் ஒரு சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு வந்து 3-4 கிளாஸ் பேசியிருக்கிறாரு. அப்ப அவர் என்ன ஒருத்தர் சொன்னாரா, நான் வந்து இந்த 3-4 கிளாஸ்ல கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வெளியில போயிட்டு நான் சமுதாயத்துக்கு பங்களிப்பை தரும் குடிமகனாக முயற்சி எடுக்கிறேன். சமுதாயத்துல ஒரு பங்களிப்பு மக்களோட முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்து அவர் திரும்பி கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, நான் சமுதாயத்திற்கு பங்களிப்பு தரும் குடிமகனாக போகிறேன், ஃபர்ஸ்ட் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்றாரு. அந்த முயற்சி எடுத்தா மறுபடியும் செக் பண்ணிட்டு அங்கதான் போயிடுவார். அப்போ திரும்ப கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நானு கண்டிப்பா பங்களிப்புள்ள மனிதனா நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்றேன். சரிப்பா, அது என்ன காரணம்? நான் சொன்ன 3-4 கிளாஸ் தான் உனக்கு பிடிச்சதா, அதன் மூலமா நீ மனசு மாறிட்டியா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்னை பற்றி நல்லபடியாக உணர்வதற்காக சொன்ன, நான் தினமும் வந்து பைபிள் படிக்கிறேன், அந்த பைபிள் படிச்சதுனால இன்னும் அதிகமா அன்பு செலுத்துறேன், இன்னும் அதிகமா அரவணைக்கிறேன், மக்களா வந்து நான் போகணும், நான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன், அடுத்தது வந்து இந்த விஷயங்களுக்காக நன்றி செலுத்தி நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, அதனால வந்து நான் மக்களா போய் சேர்த்துவேன் அப்படின்னு சொல்றேன். இந்த பைபிள்ல பிடிச்ச வாசகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு யோபுன்ற ஒரு நண்பர் இருந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப வசதி வாய்ப்புகளோட இருந்தவர் ஒரு காலகட்டத்துல ரொம்ப நெஞ்சு போயிட்டாரு, உண்மையே இல்லாத போயிடுச்சு. அப்ப என்ன சொல்றாருன்னா, வந்து பாக்குறாங்க, என்னப்பா இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க, நான் வந்து எப்படி ஆனாலும் நான் ஆண்டவரை விடமாட்டேன், கடவுளை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் இப்படி இருக்கிறேன், இன்னும் நல்லா நான் வருவேன், ஆனாலும் என்னுடைய சிநேகிதர்கள் வந்து என்னுடைய சிநேகிதர்களுக்காக நான் வந்து ஜெபம் பண்றேன், அவங்க அதாவது வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிநேகிதர்களுக்காக அவன் வேண்டுதல் பண்ணும்போது யோபியின் முன்னிருந்த நிலைமையை கூட ரெண்டத்தனையாய் பருவ 16,000 ஒட்டகங்கள் போயிருச்சு. ஆனா இந்த நண்பர்களுக்காக அந்த பரிதவிக்கும் போது ஆண்டவர்கள் ஜெபம் பண்ணும் போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 32,000 ஒட்டகங்கள் வந்து, அந்த மாதிரி நண்பர்களே, நாமெல்லாம் இன்னைக்கு இருந்து இதை கத்துக்கிட்டே நாம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் அந்த விஷயத்தை பற்றி பண்ண வச்சோம் அப்படின்னு சொன்னோம். அடுத்தவங்களுக்காக எத்தனை காரியங்கள் எவ்வளவு நாம செய்யறோமோ அவ்வளவு பிரதிபலன் இல்லாம, நம்முடைய பிரதிபலன் இல்லாம எதிர்பார்க்காம இந்த காரியங்களை நாம செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அத்தனை நன்மைகளும் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. அதனால கடைசியா காலையில
முதல் விஷயமா ஏதாவது ஒரு நல்லதை படிக்கணும் அல்லது கேட்கணும். நல்லதை படிக்கணும் அல்லது நல்லதை கேட்கணும். அடுத்தது, ஒரு நல்ல இரவு தூக்கத்திற்கு பிறகு நமது மனது அமைதியாக எல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா தூங்கும் போது நிம்மதியா தூங்கலாம். அடுத்தது, உள்மனம் எதையும் ஏற்றுக்கொள்ளும். நல்ல சிந்தனைகளையும் நடத்தையையும் செய்ய ஒரு பழக்கமாக ஆகும். அந்த பழக்கமாய் ஆகும் வரை அவற்றை விடாமுயற்சியோடு பயிற்சி செய்து கொண்டோம்னா இத்தனை பலன்களை நாம் அடையலாம் அப்படின்றத கூறி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, மிக்க நன்றி. மிகவும் தெளிவாக, எளிமையாக, இயல்பாக இந்த யூ கேன் வின் புக்கை பற்றி ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு நமக்கு ஷேர் பண்ணாரு கிரேட் லீடர் காவேரி சாருக்கு. மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக புத்தகத்தை எப்படி படிக்கணுன்றதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த புத்தகத்தை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கன்றத பற்றி சொல்கிறாரு. அதேமாதிரி எதிர் கருத்துக்களையும் நீங்கள் கேட்டுக்க, மாற்று கருத்தையும் கேளுங்கன்றாங்க. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பேர், நிறைய பேர் ஏன் சக்ஸஸ் ஆகாமல் இருக்காத காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறீங்க அல்லது மென்டர்ஷிப் இல்லாமல் இருக்கீங்க. அது இல்லாமல் ஒரு எந்த வேலை செஞ்சதும் ஒரு டெடிக்கேஷன் நீங்கள் இல்லாமல் இருந்ததுனால தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாரி ஒவ்வொரு விஷயங்களும் அவர் ரொம்ப அழகாக எடுத்துக்காட்ட சொல்லிட்டு இருந்தார். அதுமாதிரி ஒரு நம்மளுடைய முக்கியமானது என்ன கேட்டால் ஆட்டிடியூட், மனப்பாம்புக்கு. அந்த மனப்பாங்குக்கு எப்படின்னா, எப்படி பெரிய பில்டிங்க்கு ஒரு பேஸ்மெண்ட் முக்கியமோ அதே மாதிரி ஆட்டிடியூடுக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம் சொன்னாங்க. அதுமாதிரி எதுவும் தள்ளி போடாதீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிரெயினை ஷார்பன் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொன்னார். இது எல்லா அருமையான கருத்துக்களை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஸோ தேங்க்யூ காவேரி சார். ஸோ மீண்டும் இதே போன்ற ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தோட நாளை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.